ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நாகர்கோயிலோட ரொம்ப ஃபேமஸான செனை இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கான பருப்பு வந்து நான் ஏற்கனவே ஒரு ரெசிப்பியில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். நம்ம எப்போவுமே இட்லி ரெடி பண்ணுற மாதிரி கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்து மாவு ஊற்றிக்கணும். மாவு ஊற்றிட்டு நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃப்பை வந்து இதில் வந்து பூர்ண மாதிரி ஆட் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறைய ஆட் பண்ணோன்னா ரொம்ப வெளியிலலாம் வந்துடும். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு லேயர் தோசை மாவு வந்து நீங்கள் வந்து மேலே இப்படி ஊற்றிக்கணும். இதில் வந்து கடலைப்பருப்பு வச்சு பண்ணக்கூடிய இந்த ஸ்டஃபிங் நான் வந்து உங்களுக்கு ரெசிபி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இங்கே வளகாப்பு நாகர்கோயிலில் வளகாப்பு ஃபங்க்ஷன் பண்ண முன்னாடி மார்னிங் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ்க்கு இந்த இட்லி வந்து சர்வ் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. ஸோ இதை வந்து நம்ம ஊற்றியாச்சு, மூடி போட்டு இட்லி வேகிற டைம் தான் நார்மல் டைம் வேக வச்சுட்டு நம்ம வெந்திருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். சுட சுட சாப்பிடும்போது சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. இனிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் நாகர்கோயிலோட ஃபேமஸான ஒரு ரெசிப்பியும் கூட. ஸோ மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இதோட பூரணம், அதாவது எப்படி பண்ணணும்னு கடலைப்பருப்பை வச்சு பண்ணக்கூடிய இந்த பூரணத்தோட ரெசிபி லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான ரெசிபியோடு உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.